பரோட்டா பரோட்டா பரோட்டா. வணக்கம் நேர்களே, இது உங்கள் சினிமா கிங் தமிழ். இன்றைக்கும் நம்ம எக்கச்சக்க சினிமா அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக ஜனநாயகன் படத்தோடைய ரிலீஸ் தேதியை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டும், குஷ்புவோடைய ரீசன்ட் ஃபோட்டோ அண்ட் தலையோடைய ரீசன்ட் ஃபோட்டோ, மோர் அப்டேட்டை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா கிங் தமிழ். மறக்காமல் சினிமா கிங் தமிழுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற சினிமா அப்டேட்டுகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயகன் படத்தை பற்றி பார்க்கலாம். ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா இப்போ February 20 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பெரிய அப்டேட் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்குது. ஆக்சுவலி காய்ஸ், ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வருதுன்னா அது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் வழங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தணிக்கை சான்றிதழும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுத்த உடனே படத்தோட ரிலீஸை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ February 20 அஃபீஷியலி கேவிஎன் ப்ரொடக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ எப்படி இந்த செய்தி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸுங்க இது. அதாவது லண்டனில் விம்பிளி இருக்குல்ல, அங்கே உள்ள தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை போட்டு தமிழ் அண்ட் தெலுங்கு ரிலீஸ் ஆகுது, வந்து டிக்கெட் புக் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதில் டேட் எப்படி போட்டிருக்காங்கன்னா February 20 நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நேரடியாகவே இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் சேலிங் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறதுனால தான் February 20 பார்த்தீங்கன்னா படக்குழு ரிலீஸுக்கு புக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ February 20 படம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. காய்ஸ், நான் இப்போவும் சொல்கிறேன், இது அஃபீஷியலாக ஜனநாயகன் படக்குழு வந்து சொன்ன செய்தி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் டாக்ஸிக் மூவி வேறு ரிலீஸ் ஆகுது. கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய டாக்ஸிக் மூவி ரிலீஸ் ஆகிற அந்த மார்ச் மாதத்தில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. அண்ட் மார்ச் மாதம் எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் நடக்கிறதுனால அப்போவும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஏப்ரல் மே இந்த காலத்துலேயும் இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு ஆன்சர், February தான். இப்போ February மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆகலை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது தணிக்கை சான்றிதழ் கிடைச்சாலும். ஸோ February 20 அப்படிங்கிறது கரெக்டான டேட்டாக தான் இருக்கும். இதை படம் கூட கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். தலை அஜித் அப்படிங்கிறத தாண்டி தலை ரசிகர்களை திட்டும் அஜித் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டாரு. ஏன்னா தலையை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஃபேன்ஸை திட்டிருக்காரு. இப்போ எதனால் ஃபேன்ஸை திட்டுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ரேசிங்கை பார்க்க ஃபேன்ஸ் எல்லாம் போயிருக்கும்போது தலை அஜித் தலைவரை தாண்டியிலும் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கூக்குரல் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கடுப்பான தலை அஜித் பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் தியேட்டர் கிடையாது, இது என்னுடைய வேற ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கலாம், வேறு என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி கத்தாதீங்க, இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது தியேட்டரில் கத்துங்க, நார்மலாக நான் ரோட்டில் நடக்கும்போது இப்படி கத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு திட்டிருக்காரு. அண்ட் கைஸ், ரீசன்ட்லி நம்ம தலை பார்த்தீங்கன்னா இந்த லுக் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அடுத்த படம் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் ஏற்க போகிறார் தலையை வச்சு. அதில் இந்த லுக் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம குஷ்பு அப்படிங்கிறனாலே நமக்கு தெரியும், கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்க. அவங்க அந்த காலத்தில் படம் நடிக்கும் போதே அப்படி தான் இருந்தாங்க. இப்போ குஷ்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி மெட்டீரியல் தான், கரெக்ட் தானே? சமீபத்தில் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா டயட் இருந்தாங்க. ஆக்சுவலி உங்கள் பொண்ணுங்க 2 பேருமே குண்டாக தான் இருப்பாங்க, குந்தசியும் கொஞ்சம் கொழுன்னு தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே சேர்ந்து டயட் இருந்தாங்க. அதோட ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒல்லியாக இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ குஷ்பு கூட கொஞ்சம் உடம்பெல்லாம் குறைச்சி எடுத்து இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அதை பார்க்கும்போது இது குஷ்புவா அப்படின்னு சொல்லி நமக்கே டவுட் வருது. ஏன்னா 2 பொண்ணுங்க பெருசாக வளர்ந்துடுச்சு, அதுங்க கல்யாணம் முடிஞ்சு பேரன் பேத்தியை பார்க்குற ஒரு வயசாகிருச்சு. ஸோ ஆனால் குஷ்புவோடைய இந்த ரீசன்ட் ஃபோட்டோவை பார்க்கும்போது ஏதோ ஒரு 25-30 வயது ஒரு லேடியோட லுக்கு தெரியுது. ஸோ ஒரு டேட்டினே வச்சுக்கலாமே. ஸோ குஷ்பு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா தன்னுடைய உடம்பை குறைச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதில் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஷாய் தன்ஷிகா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அஃபிஷியலி குஷ்புவோடைய ப்ரொஃபைலில் தான் இந்த ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது என்னடா இது இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு தோணுது. காய்ஸ், இப்படி குஷ்பு மாறதுக்கு முக்கியமான காரணம் என்னதுன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் காசு தான். காசு இருந்தால் எப்படி வேணால் மாறினா அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கேம்பா பிரச்சனையே முடிஞ்சுது. தலை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேம்பா ஆடில் நடிச்சிருப்பாரு. தளபதி பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா ஆடு. இந்த பிரச்சனையை எப்படியோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிச்சாங்கன்னு பார்த்தா ஜனநாயகனுடைய புல்லை வந்து ஆரம்பிச்சிருக்குது. வேறு யாருமே இல்லை, நம்ம டியூட் பட ஹீரோயின் தான், மம்தா. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கொக்கோ கோலாவுடைய ஆடில் அஃபிஷியலி நடிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் எப்படி பரோட்டா சாப்பிட்டா பரோட்டாவாம்,
கூட கொக்கோ கோலாவை சாப்பிட்டா தான் ஜீரணிக்குமா. இப்படி ஒரு ஆடில் நடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலி எப்படி சொல்ல, துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படிங்கிற மாதிரி கொக்கோ கோலாவை பிடிங்க மம்தா அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் அவங்க சொல்கிறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பரோட்டா பரோட்டா காதில் மறுக்கா கேட்கணும்னு தான் தோணுது. பரோட்டா பரோட்டா பட் பரோட்டா. இருந்தாலும் இதை வச்சே தளபதியை கலாய்ப்பீங்களடா அப்படிங்கிறது நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஜனநாயகனில் தளபதியோட பொண்ணாக நடிச்சிருக்காங்கல்ல. இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து சினிமா செய்திகளை தமிழ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.